Good morning. Good morning. Welcome back to Amani channel. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு என் பர்த்டே. ஸோ இன்னைக்கு என்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்ஸ் மை பர்த்டே. எங்கள் அம்மா ஒரு வேலை பாரு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன வேலை நீங்கள் நினைக்கிறீங்க? டட 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 டடா. வாட்? ஒழுங்கா வீடு பெருக்கு, இல்லைன்னா செருப்பால் அடிப்பேன். வீடு பெருக்கிட்டு அப்புறமேட்டு எங்கே வேணால் போக சொல்லிட்டாங்க. ஸோ வீடு பெருக்கிட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் பார்ப்பீங்க வ்ளாகில். குவிக்காகவே குளிச்சுட்டு வந்துடணும். பர்த்டே வருதுனாலே பர்த்டேன்ட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருதுன்னா இந்த மூஞ்சிக்கு இதுதான் வேலையே. பரு வந்திருக்கு. A few moments later. அப்படியே ஒரு குளியலை போட்டுட்டேன், நல்லா ஜம்முன்னு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரி உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் எல்லா வேலையும் பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் அம்மா பின்னாடி உட்காந்ததுனால ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பேசிட்டு இருந்தேன். நான் ஒரு 3D மஸ்காரா யூஸ் பண்ணேன். 3Dனா 3 times டென்சிட்டி அதிகமாக இருக்க ஒரு மஸ்காரா. ஸோ அது நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. வெளியே போயிட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த மில்ல கொண்டே மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கண்ணுக்கு இன்னும் எதுவுமே போயிட்டு ஐடெக்ஸ் போட்டுட்டு ஐலைனர் போட்டுட்டு வரேன். இட்ஸ் நாட் ஐடெக்ஸ், இட்ஸ் ஆக்சுவலி காஜல். ஏதோ ஒன்று போட்டு வரேன். ஸோ ஹேர் கட்லாம் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா எங்கள் அம்மா செருப்பால் அடிப்பேன், ஒழுங்காக கோவிலுக்கு போகிறேன், ஒழுங்காக அந்த மாதிரி மண்டே ஏதாவது கட்டிட்டு போ அப்படி சொல்லிட்டாங்க. சரி மண்டே கட்டினனால பொட்டும் வச்சுட்டு சரி கொஞ்சம் ஹோம்லியாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஹரி தான் என்னை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனான் அன்னைக்கு. அவனுக்கு கொஞ்சம் சாமி நம்பிக்கை கம்மி தான். அவனுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா தான் ப்ரேவே பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஆள். அப்புறம் உள்ளே போய் நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் உள்ள வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் உட்காந்துருந்தான். நான் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். ஆக்சுவலி அவங்க நான் இப்போ கும்பிட்ட சாமி சிவன். அவங்க லிங்க வடிவத்தில் இருப்பாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு அம்மன் இருப்பாங்க. அவங்க பேர் எனக்கு கரெக்டாக தெரியலையே, மத்தியாபுரின்னு நினைக்கிறேன். மத்தியாபுரி அம்மன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு பேக் சைடில் என்னென்னா ஆலமரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி அப்படியே பாம்பு சிலை வச்சு கும்பிடுவாங்க. பாம்பு வடிவத்தில் இருக்க சாமிலாம் அங்கே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பால்லாம் ஊற்றுவாங்க. அதோட ரைட் சைடில் இந்த மாடு இருக்கும். இந்த மாடுக்கு கீரை கொடுப்பாங்க. ஆமாம், அங்கேயே பக்கத்துலேயே விற்பாங்க, வாங்கி கொடுப்பாங்க. ஆக்சுவலி ஐ ஃபீல் ஸோ மச் ஹாப்பி. ஏன்னா 12 மணிக்கு எப்போவுமே க்ளோஸ் ஆயிரும். நியர்லி 12 ஆயிடுச்சு, இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இந்த பரு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது. அன்றைக்கி நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன். லாஸ்ட்டாக இருந்த பொங்கல் எனக்கு தான் அந்த தாத்தா தந்தாங்க. நீயே எடுத்துக்கோ, இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரசாதம் கிடைச்சிருக்கு. இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய். நைஸ் ரியலி. ஓடு, எனக்கு வேணாம். எப்பவும் போல் நல்லது கொடுத்தா சாப்பிட மாட்டான் இவன். ஸோ வாங்கலேன்ட்ட திண்ணையில் படுத்த அவனுக்கு திருக்குறள் வந்துச்சா கல்யாணன்ற மாதிரி பொசிஷனில் ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஆல்ரெடி ஹாப்பியாக இருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைபிங் மீ மேக்ஸ் யூ மோர் ஹாப்பி. ஓகே, என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கம். இதில் ஒரு 5 ராசியை ரொம்ப நுணுக்கமாக வீடியோ எடுத்திருப்பேன். இதில் எந்த ராசி என் ராசியாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். கெஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்கள் ராசி இருந்தாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கான சனி பயிற்சி என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் போயிட்டு நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காரணும்னு சொல்லுவாங்களா, சரின்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்தோம். உச்சி வெயிலுன்றனால செம்ம வேர்வை. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டது வெரி ஒஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஸ்டில் ஓகே, பர்த்டேனா கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியணும்ல. நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும், நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது. ஸ்டில் ஒரு பர்த்டே அப்படின்றப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ நான் போனேன். நீ முறைச்ச என்ன அர்த்தம்? என்ன அவ்வளோதான் சந்தோஷமா? எப்படி கை காமி காமியே, என் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு போட்டோம். ஆனால் எனக்கு
வந்து இப்படி இருக்குது இந்த உலகத்தில் நான் பிறந்ததுக்கு தெரியல. ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஸோ சாமி கும்பிட்டு கிளம்புறப்ப வந்து நெல்லிக்காவை வந்து மோரில் கலந்துருப்பாங்க, அது கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டு கொஞ்சம் தாகமாக இருந்தனால ஜூஸ் கடைக்கு போய் ஜூஸ் வாங்கிட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு ஆக்சுவலி அப்படியே பிரியாணியும் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே போயிட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து பால் சர்பத் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். அப்புறம் ஹரிக்கும் எனக்கு அது ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. கேட்காது ஏன்னா ரொம்ப டிராஃபிக் ப்ளஸ் மிக்ஸி. நீ நல்லா இருக்குல்ல இந்த இது நல்லா இருக்கு பார் ஸ்வான். நல்லா இருக்கா? முடி வெட்டிட்டாங்க போட்டு ஓவராக பண்ணுறாங்க. சீன் போடானமா நம்மளும் முடி வெட்டோம். நீ டே மாசம் தானே வெட்டிட்டு இருக்கேன். ஏன்னா புதுசாக வெட்டுற மாதிரி பேசுகிறேன். தம்பி ரோஸ் மில்க் வாங்கி தரேன்டா. ரோஸ் மில்கா எப்படா நல்லாவே இல்லை எப்படி பார்த்தாலும். இந்த 3 நாள் தக்கு இருக்காங்க அவர் ஸ்டேஜ் இப்படி ஓடி வருவா தெரியுமா? பின்னாடி போ. என்னால முடியலடா. அவர் ஃபர்ஸ்ட் டவுன் அவர் டக்குனு வாடி மூட்டு வா. என்ன பண்ணணும்னு சொல்லாம சுத்துறா ஏதாவது பண்றா. கும்பல புள்ள மாதிரியே நமக்கு மாட்டோம். இப்படி உட்கார்ந்தா சின்ன வயசுல இப்படி சுத்திட்டு உட்கார்ந்தா பஸ்ன்னு இருக்கும். சும்மா தலையை சீவு. அப்புறம் இந்த கம்மல் எப்படி இருக்கு எங்க அம்மா தலையை சீவுடா. தலையை சீவுமா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஐயோ சிலிப்பிடுறா. ஆமா அதேதான். A few moments later. வீடியோ ஆ பண்ணு. எடுத்துட்டே பக்கத்துல கேமரா செட் பண்ணிட்டா. ஆமா மேடம் வச்சுக்கோங்க. அங்க பாருங்க கேமரா பாருங்க. ஸோ நான் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தான்னு சொன்னால அதை எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு போய் படுக்க போயாச்சு. அண்ட் ஈவினிங் முடிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ படுக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுக்குள்ளே என் தம்பிக்காரை வந்து பேங்க்கில் ஒரு வேலை இருக்குது செல்சி, ஒழுங்காக எந்திரிச்சு கிளம்பி வாங்க கூட, இதுக்கப்புறம் நீ லீவும் போட மாட்டேன் நீ எந்திரிச்சும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இழுத்துட்டு போயிட்டான். ட்ரீட் கேட்டவங்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்க போயிட்டுருக்கேன். நான் ஒரு புது லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஈவினிங் அதை தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. தெரியுதா உங்களுக்கு? ஹரியோட ஃப்ரெண்டு அவங்க வந்து ட்ரீட் கேட்டாங்க. அவங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து போய் பிரியாணி நானும் ஹரியும் வாங்கி கொடுத்துட்டு சரி ரிட்டன் வரும்போது கரும்பு ஜூஸ் கரும்பு சாறு ரெண்டே போச்சு. என்னடா வா இவ்வளோ குளருது. சரி கரும்பு சாறு வாங்கி குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ வந்து இவ்வளோ பெரிய டம்ளராக ஃபஸ்ட்டு நான் அதை குடிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் தலைவனுக்கு ஆல்ரெடி ஜூஸ் குடித்தான்ல பால் சர்பத், அதனால் அவனுக்கு வந்து வயிறு இதாகிடுச்சு, ஃபில்லாகிடுச்சு, வேணாம் அப்படின்ட்டான். ஸோ அவன்கிட்ட இருந்ததையும் வாங்கி நானே குடிச்சிட்டு அப்புறமேட்டு கிளம்பியாச்சு பேங்க் வேலைக்கு. ஹேர் கட் பண்ணதுலேருந்து ஒரே ஒரு பாருங்க இதுவா குழந்தை விட்டுருவேன். ஒரு நியூ இயர் அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஹரிக்கு வந்து ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நடக்கல கைஸ். நான் சொன்னேன் இப்போ நானும் இமெயில் சீன் போடுவேன். ஏன்னா ஹேர் கட் பண்ணி ஓடிபி வர மாதிரி ஏடிஎம் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த பேங்க்கில் ஏதோ இதனா கூகுள் பே வச்சேன். ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஃபஸ்ட் டைம் 100 ரூபா எடுத்திருக்கான் அவனோட கார்டு வச்சு. ரொம்ப கேவலமாக இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6:30 அபவ் ஆயிடுச்சு. ஹரியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து நீங்களும் என்ன மாதிரி மேக்கப் போட்டு தூங்காதீங்க, அது ரொம்ப தப்பு. ஸ்கின்னோட அந்த ப்ரீத்திங் இது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். பாருங்கள் நான் போட்டே தூங்கிட்டேன். நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ திரும்ப குளிச்சுட்டு வர போகிறேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வீட்டு வேலை அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ போய் குளிச்சுட்டு வரேன். வந்து திரும்ப அகெயின் மேக்கப் பண்ணணும், பண்ணிவிட்டு ரெடி ஆகணும். I think they are going to cut a cake for me. ஸோ வந்து
அது தெரிஞ்சிடும் நமக்கு என்ன பர்த்டே கேர்ளாக இருந்தாலும். சரி கேக் வெட்ட போகிறாங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு. அது தெரிஞ்சிருச்சு பச்சையா. சரி நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகும், நல்லா கிளம்பும். ஓகே, அப்படியே குளிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். பர்த்டே கேக் அவங்களே வந்து வாங்குவாங்களா? ஸோ வந்து ஹரியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் கல்யாணம் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ யாரையும் கூப்பிட முடியல. ஸோ ஹரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஓடிட்டானுங்கயா. அப்புறம் அப்படியே தம்பிங்க கூடலாம் வெளியே போயிட்டு சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அவனுங்க ஹாஸ்டலில் இருக்கானுங்க ஹரியோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவனுங்களை அப்படியே கிளம்ப வச்சுட்டு இவன் அப்புறம் எனக்கு ஷவர்மா வேணும்னு சொன்னான். சரி அவனுக்கு இன்னொரு ஷவர்மாவை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர்மா வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். எப்படி வீடியோ எடுக்கிறேன்னா நான் நிலாவை விடுவேன், என்னையும் என் செல்லக்குட்டியும் தெரியுதா? பக்கத்தில் லைட்டு, அது பக்கத்தில் செல்லக்குட்டினா நீ கிடையாது. இங்கே வா லைட்டை மர, அப்போ தான் நிலா பிரைட்டாக தெரியும். நாங்கள் பார்த்துட்டு ஸோ ஆக்சுவலி என்னென்னா நைட்டு 10:30 மேலே ஆச்சு, வாயில் ஒட்டிக்கிச்சு. சாரி ஓகே. என்னென்னா வந்து சாப்பிட்டுட்டு என்னென்ன சாப்பிட்டோம்? ஷவர்மா, ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷவர்மா சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். பேக் கேமரா எடுத்தால் வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப குவாலிட்டி மட்டமாக இருக்குது, மன்னிச்சுக்கோங்க செல்ஃபி கேமரா. ஆக்சுவலி இது வந்து எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட் வச்சோம். எல்லோரும் பார்த்துட்டு வந்து வச்சுருக்காங்க. சொன்னேன் சொல்கிறா, அதாவது எல்லாருக்குமே ஒன்று இருக்கும், அதுலேருந்து தான் வரும். ஆனால் அது வந்து இவ பேர் சொல்ல மாட்டான். நான் சொல்லல, நீ சொன்னனால தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். என்ன சொன்னேன்? சாப்பிட்டா வரும். நான் இதை அப்படியே போடுவேன், கொஞ்சம் கூட எடிட் பண்ண மாட்டேன், பார்த்துக்கோ. சாப்பிட்டா என்ன வரும்? ஏப்பம் வரும். ரொம்ப தம்பியா ஒஸ்ட்டாக யாரால பேச முடியும்னா அது ஹரியால் தான். டே இங்கே வாடா, டே இங்கே வாடா, குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ரொம்ப அழகாக இருக்கிறேன். இங்கே ஒரு ஃபோட்டோ எடு ஓடியா. அது இப்படி எடுத்துன்னு பாரு. நீ பேய் மாதிரி தெரியடா பிளாக்கி. கண்ணில் வெடிச்சு வச்சா ரொம்ப பேய் மாதிரி இருக்க நீங்கள். இப்போ நான் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன், நடந்துருச்சே. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ வந்து என் தம்பி வந்து கேமரா ப்ளீஸ்டா, டே வாடா, வருவான். சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வர மாட்டியா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வர மாட்டியான்னு கேட்டேன். இப்படி சொன்னாட வருவான். ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ரோபடிக்கு வா, இங்கே வா. கையை நீட்டு. இல்லை அப்படி கை நீட்டு. இப்படி வாங்க, சட்டையோட தான் வாங்க, சட்டையோட தானே இருக்கேன். எனக்கு இப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கனால என்னால் அழுக முடியல. ஆனால் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன். நான் என்னன்னு தெரியுதா? கம்மல் கிளிப் எல்லாம் வாங்கி தந்திருக்கேன் எனக்காக. இங்கே வா பக்கலாம். சரி ஒவ்வொன்றா பார்ப்போம். பிரேஸ்லெட், கொரியன் மாடல் கம்மல், ஜிமிக்கி கம்மல், காமன் கலர்ஸில் ஜிமிக்கி கம்மல், ஒன்று பிளாக் இன்னொன்று ஒயிட். அப்புறம் நான் எப்போ குத்துற மாதிரி ஃப்ளவர் கிளிப், அப்புறம் குட்டி குட்டி ரோஸ் கிளிப் மாதிரி இருக்குது. அவன் தான் வாங்கி தந்தான். நம்பி யாரும் கூட்டு போவாங்க. சொல்லி வச்சிருக்கேன். நேரில் ஒரு சில போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய கிஃப்ட்டு, இதேக்கு ஈக்குவலான ஒரு கிஃப்ட்டு. நமக்கு வந்து நார்மலாகவே எல்லாத்தையும் விட சோறுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு ஓடு. அது வந்து ஹரியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க. ஆல்ரெடி கேக் கட் பண்ண வீடியோஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருப்பேன், அதில் இருப்பாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டேரி மில்க். இது
இது 2. அப்புறம் இது நான் கொடுக்குறேன். இது வந்து ஹரியானா திவ்யாவா நதியாவா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க கைஸ். இப்போ நான் வச்சிருக்கேன் வீடியோல தம்ப்நெயிலுக்கு. ஏட்ரா ஓகே கைஸ், குட்டு போட்டிருக்கேன். பார்த்துட்டு அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் விஷ் பண்ணியிருந்தீங்க, அப்புறம் நேரில் விஷ் பண்ணீங்க, அப்புறம் கால் பண்ணி விஷ் பண்ணீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய் பாய் சூ Bye, shoo.